இன்னைக்கு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்கேஜிக்கே கிட்டத்தட்ட 70,000-80,000 ருபீஸ் வாங்கக்கூடிய நிலமை வந்துருச்சு. இனிஷியல் பீரியட், அதாவது 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பீரியடில் நிறைய நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம், எஸ்ஐபியில் போட ஆரம்பித்தோம்னா அது காம்பவுண்டிங்கில் எங்களுக்கு பெட்டராக இருக்கும். அவங்க போட்ட 10 லட்ச ரூபா 4 வருஷம் வெயிட்டிங் பீரியடு, 4 வருஷம் முடிஞ்சதுலேருந்து எஸ்டபிள்யூபி, ஃபஸ்ட் இயர் 80,000, அதுலேருந்து 10% ஸ்டெப் அப் எவ்ரி இயர். 4th இயர், அதாவது குழந்தை எல்கேஜி வரும்பொழுது ஃபஸ்ட் இயர் வந்து 80,000 ருபீஸ் அவங்க விட்ரா பண்ணும். ஸோ 10 லட்ச ரூபா ஒரு 13.5% ரிட்டர்ன்ஸில் 4 வருஷத்தில் 16,59,500. ஸோ வியூவர்ஸ், உங்களுக்காக இன்னைக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷனுக்கு காலேஜ் எஜுகேஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு காம்ப்ரிஹென்சிவான பிளான் அதை வந்து தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கௌஷிக் சார் வந்திருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் பிரவீன். இது ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும் இல்லை, ஈவன் எல்கேஜி, அதாவது கிண்டர் கார்டன்லேருந்தே ஓகேங்க சார். ஒருத்தர் வந்து எப்படி பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க OMR பெருங்குடியிலேருந்து வந்திருந்தாங்க. அந்த கப்பல் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க குழந்தைக்கு இந்த மாதிரி இன்னைக்கு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்கேஜிக்கே கிட்டத்தட்ட 70,000-80,000 ருபீஸ் வாங்கக்கூடிய நிலமை வந்துருச்சு. மினிமமாகவே 50,000 மினிமம் வச்சுக்கிட்டாச்சு. ஆமாம், டவுன்லேயே. ஆமாம். ஸோ அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, அதுக்கு பிளான் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுடைய இனிஷியல் பீரியட், ஏன்னா அவங்க வந்து 25-26 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அவங்க இருக்காங்க, இப்போ குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு. அதனால் எங்களுக்கு இனிஷியல் பீரியடில் இதுக்கு நாங்கள் அலோகேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எவ்ரி இயர் நாங்கள் வந்து ஒரு அமௌண்ட் அதுக்கு ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பதிலாக நாங்கள் நிறையா படிச்சிருக்கோம், வீடியோஸ்லாம் நிறையா வெல்த் கிரியேஷன் பற்றி பார்த்துருக்கோம். இனிஷியல் பீரியட், அதாவது 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பீரியடில் நிறையா நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம், எஸ்ஐபியில் போட ஆரம்பித்தோம்னா அது காம்பவுண்டிங்கில் எங்களுக்கு பெட்டராக இருக்கும். நாங்கள் ரிட்டையர்மெண்ட் ஈஸியாக முன்னாடியே நாங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் எங்களுக்கு. அதனால இந்த ஃபினான்ஷியல் கோல்ஸு நாங்கள் குழந்தையோட எல்கேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரீசனில் தான் இதை நம்ம பிளான் பண்ணி கொடுத்தோம் அவங்களுக்கு. ஓகே. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி குழந்தை பிறந்துச்சு 3 மாதம் ஆகுதுன்னு சொன்னாங்க. அண்ட் அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் அவங்க எல்லா சைட்லேயும் வந்திருக்கு. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட அவங்க ஏதோ சம் அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு இதை அவங்க குழந்தை பேரில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் வந்ததெல்லாம் சேர்த்து வந்து ஒரு 10 லட்ச ரூபா அமௌண்ட்டு நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா, நார்மலாக இப்போது 4.5 இயர்ஸ் தான் அவங்க எல்கேஜி இது பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் ஹையஸ்ட். ஆமாங்க. இப்போ இன்றைக்கி வந்து நார்மலாக நம்மளோட இன்ஃப்ளேஷன் 6-7% இருக்குன்னா, எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் வந்து கிட்டத்தட்ட 10%. எஜுகேஷன் அண்ட் மெடிசன் அண்ட் ஹெல்த் கேர் மட்டும்தான் உங்களுக்கு ஹையஸ்ட் இன்ஃப்ளேஷன் 10% போகும். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு எல்கேஜிலேருந்து 80,000 ரூபா பர் இயர் அவங்க வந்து டார்கெட் பண்ணாங்கன்னா இட் வில் பி பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னி தேதியில் 50,000 தான் இருக்கும் சார், அந்த மாதிரி ஸ்கூலில் தான் நாங்கள் அவங்கள அட்மிட் பண்ணுறதா ஒரு பிளான் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் 4 வருஷத்தில் 50,000 10% இன்ஃப்ளேஷனில் டெஃபினட்டாக ஒரு 70,000 ரூபாய்க்கு போயிருக்கும். ப்ளஸ் மற்ற எக்ஸ்பென்ஸ், இந்த புக்குக்கு ஏதாவது கேட்குறாங்க இல்லையா, ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து 80,000 ருபீஸ் அவங்களுக்கு வரும். ஸோ அதனால் ஒரு 10 lakh ருபீஸ் அவங்க வந்து இப்போது ஃபஸ்ட்டு லம்சமாக இன்வெஸ்ட் பண்ண சொல்லி கொடுத்தோம். அவங்களுக்கு அந்த 10 lakh ருபீஸை என்ன மாதிரி அசட் அலோகேஷனில் கொடுக்கணுங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு செக்மெண்ட்டுக்கும் அலோகேஷன் கொடுத்துருக்கோம். அதுலேருந்து ஒரு 4th இயர், அதாவது குழந்தை எல்கேஜி வரும்பொழுது ஃபஸ்ட் இயர் வந்து 80,000 ருபீஸ் அவங்க விட்ரா பண்ணணும். இந்த 80,000 ருபீஸ் விட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃபண்ட் வேல்யூ இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம் நம்ம. ஸோ 10 லட்ச ரூபா ஒரு 13.5% ரிட்டர்ன்ஸில் 4 வருஷத்தில் 16,59,524 ரூபா இருக்கும். சரிங்களா? ஸோ அங்கேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, போர்ட்ஃபோலியோவை எஸ்டபிள்யூபியாக மாற்றி அதுலேருந்து அவங்க விட்ரா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த 10 லட்ச ரூபாயை அவங்க வந்து ஒரு 4 வருஷம் வெயிட் பண்ணி அவங்க எஸ்டபிள்யூபி ஸ்டார்ட் பண்ணுற ஒரு காரணத்தினால ஒரு 4-5 இயர்ஸுங்கும்பொழுது ரீசனபிளாக ஒரு 12-14%ங்கிறது ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த ரீசன்னால் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு 10 லட்ச ரூபா வந்து ஒரு 16,59,000 ரூபா ஆயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஸோ ஒன்ஸ் அந்த 1659,524லேருந்து 80,000 ருபீஸ் அவங்க விட்ரா பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட் இயர்லேருந்து. ஸோ எல்கேஜியில் 60,000-70,000 இருந்தாலும் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சேர்த்து ஒரு 80,000 ருபீஸ் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, எவ்ரி இயர் 10% இன்க்ரீஸ் பண்ணுறோம் எஸ்டபிள்யூபி. அந்த எஜுகேஷன் இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி. இப்போ என்ன பண்ணுறோன்னா, நார்மலாக எஸ்டபிள்யூபியில் ஒரு கார்பஸ் இருக்குன்னா அந்த கார்பஸ்லேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம விட்ரா பண்ணுறோங்கிறத நம்ம வந்து சொல்லுவோம். அது மந்த்லி எஸ்டபிள்யூபிக்கு. இது ஆனுவல் எஸ்டபிள்யூபி தான். ஸோ நார்மலாக 6% நம்ம விட்ரால் சொல்லுவோம். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீரியடில் ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்கப்புறம் குறைஞ்சிரும்.
அந்த 6% விட்ராயல் ஆனுவல் விட்ராயல்ங்கிறது வந்து மந்த்லி பேசிஸ்ல பண்ணும்பொழுது இதுல ஆனுவல் பேசிஸ்ல தான் நம்ம பண்றோம். ஓகே சரிங்களா? ஸோ இதனால வந்து இதுல ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் நம்ம பார்க்கல. கார்பஸ் இருக்கு, அந்த கார்பஸ்லேருந்து குழந்தைக்கு வருஷம் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு விட்ராயல் தேவையோ ஓகே அதை மற்ற அவங்களுடைய சேவிங்ஸ்லேருந்தோ மற்ற இதுலேருந்தோ அவங்க எடுத்து கட்டாமல் ஓகே இந்த ஒரு ஃபினான்ஷியல் போர்ட்ஃபோலியோ ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்டிகுலர் கோலுக்காக கிரியேட் பண்ண போர்ட்ஃபோலியோலேருந்து ஓகே விட்ரா பண்ணி பே பண்ணுற மாதிரி தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் இயர் 80,000 rupees, அதுக்கப்புறம் 10% இன்க்ரீஸில் நம்ம பண்ணுறோம். ஓகேங்க சார். ஸோ இப்படியே நம்ம பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குழந்தை வந்து ஒரு 5th படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,41,725 ரூபா அவங்களுடைய ஃபீ இருக்கும். ஓகே ஓகேங்க சார். அந்த ஃபீயை அப்படியே அவங்க விட்ரா பண்ணிக்கலாம். ஓகே எடுத்து எஸ்டபிள்யூபியில் 5th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம பே பண்ணிக்கலாம். அவங்களுடைய பே பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு அவங்க வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட்னு வச்சுங்களேன். ஓகே அந்த குழந்தை 10th ஸ்டாண்டர்ட் போகும்பொழுது ஃபீ வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 2,28,000 ரூபா இருக்கும். அந்த ஃபீயை அப்படியே அவங்க விட்ரா பண்ணிக்கலாம். ஓகே இதே ஒரு 12th ஸ்டாண்டர்ட்னு பார்க்கும்பொழுது 2,76,182 ரூபா இருக்கும். அந்த அமௌண்ட்டையும் அவங்க விட்ரா பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இது வந்து மொத்தம் எவ்வளோ விட்ரா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,37,999 ரூபா. 22,37,999 ரூபா. ஓகே. எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஓகே அவங்க போட்ட 10 லட்ச ரூபா, 4 வருஷம் வெயிட்டிங் பீரியடு, 4 வருஷம் முடிஞ்சதுலேருந்து எஸ்டபிள்யூபி, ஃபர்ஸ்ட் இயர் 80,000, அதுலேருந்து 10% ஸ்டெப் அப் எவ்ரி இயர். ஓகே ஃபார் 14 இயர்ஸ்க்கு நம்ம 14 இயர்ஸ்க்கு பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆயிருக்கும், 12வது முடிச்சிருப்பாங்க, 22 லட்ச ரூபா அவங்க விட்ரா பண்ணியிருப்பாங்க, அவங்க போட்ட பணம் 10 லட்சம். ஓகே. ஸோ இப்போ இந்த 22 லட்சத்தி சொச்ச ரூபா அவங்க விட்ரா பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தையோட 18வது வயசில், அதாவது அந்த பேரண்ட்டோட 43வது வயசில் ஓகே இன்னமும் ஃபண்டு வேல்யூ கிட்டத்தட்ட 49,90,000 ரூபா இருக்கும். 49 lakhs இருக்கு. 49.9 lakhs அவங்களுக்கு இருக்கு. ஓகே ஓகேங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு அடிஷ்னல் போனஸ் மாதிரி அவங்களுக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, இன்னி தேதியில் ஒரு ப்ரொஃபஷனல் காலேஜில் அந்த குழந்தைய நாங்கள் அட்மிட் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணுவோங்க. ஒரு 15 lakh rupees வந்து 15 to 20 lakh rupees வந்து ஒரு 4 வருஷம் எக்ஸ்பென்ஸு ஓகே இன்னி தேதிக்கு ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 15 to 20 lakh rupees இன்னி தேதியில் எடுத்துக்கிட்டோம்னா இங்கேருந்து ஒரு 18 வருஷம் கழித்து அது கிட்டத்தட்ட ஹையர் எஜுகேஷன் நான் சொல்கிறேன், இன்னிலேருந்து ஒரு 18 வருஷம் கழிச்சு இந்த 20 லட்ச ரூபா எக்ஸ்பென்ஸுங்கிறது கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபாயா இருக்கும். ஸோ அப்போ அந்த ஹையர் எஜுகேஷன் கோலையும் அவங்களால இந்த அமௌண்ட்டை வச்சு அவங்களால பண்ணியிருக்க முடியும். ஏன்னா இந்த 18வது வருஷம் முடிவில் எஸ்டபிள்யூபி எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் விட்ரா பண்ணதுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட 49,93,000 ரூபா அவங்க ஃபண்ட் வேல்யூவில் இருக்குது. அதை வச்சு அவங்க ஹையர் எஜுகேஷனுடைய கோலையும் அவங்களால அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்க சார். சரி, இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு லைக் லேமன் டேர்ம்ஸில் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதுனா, ஒரு 10 லட்ச ரூபா வந்து கிஃப்ட்டு எல்லாத்தையும் வச்சு 10 லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஒரு 4 வருஷம் கழிச்சு தான் இப்போ எனக்கு குழந்தை வந்து 4 வருஷம் கழிச்சு தான் நான் வந்து எல்கேஜிக்கு ஃபீஸு, யூகேஜிக்கு ஃபீஸு, அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் இப்படி போட்டால் 1ஆவதுலேருந்து 12 வரைக்கும் 12 வருஷம், அப்புறம் எல்கேஜி யூகேஜி மொத்தம் 14 வருஷத்துக்கு நான் எஸ்டபிள்யூபி பண்ணி ஃபீஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். மொதல் வருஷமே நான் 80,000 எடுக்கிறேன். இப்போ 10 லட்சத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வித்ட்ரா பண்ணிருக்கேன். ஒரு பக்கம் அந்த 10 லட்சத்தில் எடுத்த பணமும் வந்து அங்கே லைக் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டு இருக்கு. இது எடுத்ததே மொத்தம் 22 லட்ச ரூபா எடுத்திருக்கேன் நான். ஃபீஸ் கட்டினது மட்டும் 22 லட்சம் ஃபீஸ் கட்டிட்டேன். அப்புறமும் எனக்கு 49 லட்ச ரூபா இருக்குது. ஸோ அதை வச்சு நான் ஹையர் எஜுகேஷனுக்கும் நான் வந்து குழந்தைக்கு ஒரு 4 வருஷம் பார்த்துக்கலாம். ஸோ இப்படியே நான் ரிவர்ஸில் பார்த்தோன்னா எனக்கு என்ன புரியுதுன்னா, லைக் நான் அந்த 10 லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு 22 லட்ச ரூபா நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 50 லட்ச ரூபா, மொத்தம் வந்து ஒரு 72 லட்ச ரூபா. 72 லட்ச ரூபாய் வந்து நான் 10 லட்ச ரூபாயிலே முடிச்சிட்டேன் நான் இப்போ ஆக்சுவலி. கரெக்ட். ஓகேங்க சார். ஐ திங்க் நம்ம காலேஜ் எஜுகேஷனுக்கும் நம்ம எஸ்டபிள்யூபி போட்டோம்னா ஸ்டில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பாக்கி இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 4 வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தானே எடுக்க போகிறாங்க. ஆமாம். அதையும் நம்ம எடுத்தோம்னா மேபி ஒரு இன்னொரு 5-10 லட்ச ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். பட் மொத்த அமௌண்ட்லேயே நம்ம இதில் காமிச்சிருக்கோம் நம்ம. ஓகே. பட் நம்ம இந்த ஸ்கூல் இந்த வீடியோட கோர் கான்செப்ட் வந்து ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து லைக் கிண்டர்கார்டன்லேருந்து லைக் எல்கேஜி யூகேஜிலேருந்தே நம்ம வந்து பண்ணிக்கிறதுக்கான பிளான். ஐ திங்க் சார் இந்த வீடியோ வந்து நம்ம இது வரைக்கும் பண்ண வீடியோலேயே இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து லைக் அந்த ஒரு 25 above எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அந்த ஆடியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் சொல்லப்பட்டிருக்க இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்கு தான். பாஸ்ட் ரிட்டர்ன்ஸில் வந்து இந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட வந்து இல்லஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உங்களுக்கு காட்டுறோம். ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக ஏதோ ஒரு ஃபண்டில் போட்டலாம் அப்படின்றத தாண்டி ஒரு ப்ரொஃபஷனலோட கைடன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா எனக்கு ஒரு தலைவலினா நான் போய் மெடிக்கல் ஷாப்பில் போய் நான் வாங்கிப்பேன். ஆனால் என் குழந்தைக்கு ஒன்றுனா நான் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போவேன். அது 500 இருந்தாலும் 1000 செலவானாலும். ஏன்னா குழந்தைகள் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய
கல்வின்றது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதலீடுன்றது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என் குழந்தைங்க நான் என்றைக்குமே நான் வந்து டோலோ 650 மெடிக்கலில் வாங்கி நான் போடவே மாட்டேன். ஏன்னா நாம போட்டுக்கலாம் என்னன்னா பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்கள் பணத்தை எங்கே கொண்டு போட போகிறோம், யாரை நம்பி யாருக்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கௌஷிக் சார் வந்து இஸ் செபி கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுற ஆம்ஃபி ரெஜிஸ்டர்டு NSIM சர்டிஃபைடு அரௌண்ட் 2 decades இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ சாரோட ஃபோன் நம்பர் நான் டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணணும் அண்ட் இந்த மாதிரி காம்ப்ரிஹென்சிவ் பிளான்லாம் வந்து சீரியஸாக நீ சொல்லும் போது இந்த இதில் பண்ணதுலேயும் இந்த வீடியோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ அப்படின்ற மாதிரி சொன்னால் அவரும் பயங்கர இன்ட்ரெஸ்டடாக தான் இருந்தாங்க. ஸோ ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள், சாரோட டீம் இருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்காகவும் திரும்பவும் நம்ம ஒரு வீடியோ கண்டிப்பாக போடலாம். சார் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் நீங்கள் சொல்லணும்? ஒன்றும் இல்லை பிரவீன், இந்த சைல்டு எஜுகேஷன் பிளானிங்காகவே ஒரு 3 ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக எங்கள் டீமில் இருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு யாருக்காவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பிளானிங் சைல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நாட் நெசசரி உங்கள் பிறந்த குழந்தையா இருக்கணும், நீங்கள் 5 வயசாக இருக்கலாம், குழந்தை 8 வயசாக இருக்கலாம், அங்கேருந்து கூட நம்ம பிளானிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது உங்களுடைய ஸ்பெசிஃபிக்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூடியூப்பில் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சைல்டுன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், கூகுள் ஃபார்ம்ஸில் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க, எங்கள் டீம்லேருந்து யாராவது ஒருத்தர் தொடர்பு கொள்வாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட உட்காந்து ஒரு 1 hour டிஸ்கஸ் பண்ணால் தான் உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் வந்து எங்கள் டீமுக்கு புரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க என்னுடைய கைடன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு ஒருத்தட்டையும் டிஸ்கஸ் பண்ணுற விஷயத்தை எங்கிட்ட கன்வே பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன விதமான இன்ஸ்ட்ருமெண்ட், என்ன விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத மியூச்சுவலாக டிசைட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம கொடுப்போம். ஓகேங்க சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த மாதிரி இன்னும் வந்து யாருமே இந்த டாப்பிக்லாம் டச் பண்ணாத டாப்பிக்கில் நிறைய நம்ம வந்து வீடியோ கொடுக்கணும். நீங்களும் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி புது ஐடியாஸ்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்லாம், அந்த கார் லோன் ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலி வீடியோ செம்ம வைரல் சார். ஸோ இன்ஸ்டாவில் அரௌண்ட் 2.3 million வியூஸ் போயிருச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்களை புதுசாக நம்ம ஆடியன்ஸ்க்காக கொடுக்கலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், கம்யூனிட்டி டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஒன்று இருக்குது. யாராச்சும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி 2 கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணால் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் பிரவீன்.